பாண்டியன் ஸ்டோரியில் அடுத்த வர எபிசோடில் நம்ம தங்கமயில் இருந்துக்கிட்டு சரவணனுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் சரவணன் இருந்துட்டு தங்கமயிலோட ஃபோனை எடுக்கிறதே இல்லை. அதுக்கடுத்து தான் வந்து பாண்டியனுக்கு கால் பண்ணுறாங்க. என்னம்மா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், மாமா அவர் இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இருக்காமா, என்னாச்சு, அவங்ககிட்ட ஃபோன் தரட்டுமா, பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை மாமா, இவ்வளோ நேரம் நான் அவருக்கு தான் ஃபோன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அப்பா ஃபோன் எடுக்காதவர் இப்போ நீங்கள் ஃபோன் கொடுத்தா அவர் என்ன பேசவா போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னடா நடக்குது உங்களுக்குள்ள, ஏற்கனவே வந்த பேரெல்லாம் போதாதா, இப்போ மயிலும் வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சுன்னா பாண்டியன் வீட்டுக்கு வந்த மருமகளை அடித்து வெளியே துரத்திட்டான்னு 4 பேர் 4 விதமாக பேச மாட்டாங்களா? ஏண்டா சரவணா இப்படி பண்ணுற, போய் அந்த பொண்ணு கூட சகஜமாக இருக்க பழகிக்கூடா, போடா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனை வீட்டுக்கு அனுப்பி விடுறாங்க. அங்கே வந்து தங்கமயிலோட கையை பிடிச்சிக்கிட்டு நேராக உள்ளே வராங்க. உனக்கு என்னடி பிரச்சனை, எதுக்காக தேவையில்லாமல் என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற, நான் தான் உன் ஃபோனை எடுக்கலன்னு தெரியுது, உன் கூட பேசவும் பிடிக்கலன்னு தோணுதில்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப இந்த மாதிரி நீ பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி இன்னொரு தடவை பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லி ஒட்டு மொத்தமாக இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் கோமதி வந்து கேட்டுடுறாங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.